மடி பிச்சை கொடுத்தா உன் குலசாமிக்கு ஆன்மா பிச்சை போடுவேன். என்ன தரியா? இந்தா நான் கொண்டு வரேன். இரு இரு வந்துடுறேன். போயிடாத, எங்கேயும் போயிடாத. இரு வந்துடுறேன். எல்லாத்தையும் கொட்டிராத, படியில கொஞ்சம் மிச்ச வை. சரி அத்தா. உன் குலதெய்வத்தை ஒரு துர்ரான்மா அழிக்க பாக்குது. அதுவும் இன்னைக்கே நடக்க போகுது. ஐயோ, பொம்மி அக்காவை எப்படி காப்பாத்துறது அத்தா? அது உன்னால தானே முடியும். என்ன பண்ணோன்னு சொல்ல அத்தா. நீ என்ன பண்ற? அந்த துர்சக்தியோட அஸ்தியை எடுத்துட்டு போய் கடல்ல கரைக்கணும். அத்தா, அது எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாதே. இவ்வளவு சொன்னா எனக்கு அத சொல்ல தெரியாதா? காதை காட்டு, நான் சொல்றேன். ரொம்ப நன்றி அத்தா. சரி, நான் வரேன். ராணி, ராணி, ஏ ராணி, ஏ இம்மா நேரமா கூப்பிட்டுனுங்கிற, நினைப்பெல்லாம் எங்க வச்சுனுங்கிற? அக்கா, இப்போ இங்க ஒரு சின்ன பொண்ணு வந்து மடிப்பிச்சை வாங்கிட்டு போச்சுக்கா. ஏய், நீ உள்ள வந்ததுல இருந்து நான் இங்கே தாங்கிறேன். யாரும் வரவும் இல்ல, நீ அப்பையில இருந்து இங்கேதான் உக்காந்துனுங்கிற. இப்ப நடந்தது கனவா நிஜமா? ஒண்ணுமே புரியலையே. ஒரு நிமிஷம் வர. ஏய், எல்லாத்தையும் கொட்டிராத, படியில கொஞ்சம் மிச்ச வை. அத்தா, நீ வந்து என் பொம்மி அக்காவையும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களையும் காப்பாத்துறதுக்கு வழிய சொல்லிட்டு போயிருக்கியா? போதும், எனக்கு இது போதும். அப்போ நீ என் காதல சொன்ன அந்த அஸ்தி பத்தின விஷயங்கள் எல்லாமே நிஜமா? அக்கா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஏய், இன்னாடி நடக்குதுங்க? நீ பாட்டுக்கு ஏதோ ஒரு பொண்ணு வந்து மடிப்பிச்சு கேட்டதுன்னு அது கரிசி குத்தன்னு சொல்ற. இன்னாடி ஆச்சு உனக்கு? ஐயோ அக்கா, அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லக்கா. நான் வந்து உன்னாண்ட சொல்றேன், சரியா? வீட்டுக்குள்ள இருந்துட்டு வெளியே வராமலே இருந்தல்ல, இதோ வரா பாரு என்னோட எற. இவள கொன்னா நீ வெளியில வந்து தானே தீருவ. உன்னை எப்படி வரவேற்கிறேன்னு பாரு. வா, சீக்கிரம் வா. நீ வந்தா உன்னை வச்சு உன் அக்காவை எப்படி வெளியில கொண்டு வரேன்னு பாரு. வாடி வா, இன்னொரு அடி எடுத்து வை. அடுத்த நிமிஷமே உன்னை கொன்னு அந்த பொம்மையை இங்க வர வச்சு அவளையும் ஒழிக்கிறேன். போற காரியம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் என் கூட துணையா இருக்கணும். நீ என்ன சாமி கும்பிட்டாலும் உன் சாவு என் கையில தாண்டி. வாடி.
என்ன உன் பக்கத்துல வர விடாம பண்ணுதா, இத உன் கையில இருந்து பறிச்சு உன்னை கொல்றேன். அப்ப அந்த பொம்மை இங்க வந்துதானே ஆகணும். तमन्ना की फोन करो जल्दी. சித்தப்பா, வெளியில நடந்ததெல்லாம் பாத்தீங்கல்ல? சித்தார்த் நூல் இழையில தப்பிச்சிட்டான். ஆனா இருந்தாலும் அந்த பொம்மி, ராணி, சித்தார்த்து மொத்த பேரோட கதையும் எங்க அம்மா முடிப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சித்தப்பா. கண்டிப்பா நடக்கும்மா. சித்தப்பா, அந்த சாமியார் தான் போன் பண்றாரு. பேசு பேசு, அட்டெண்ட் பண்ணி பேசு, ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, சொல்லுங்க சாமி. அவளுக்கு உங்க அம்மாவோட அஸ்தி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவளை நீ கவனிக்க மாட்டியா? நீ உஷாரா இருக்க மாட்டியா? என்ன சொல்றீங்க சாமி? ராணி அந்த அஸ்தியை எடுத்துட்டு போய் கரைக்க போறா. ஐயோ, இப்ப என்ன பண்றது சாமி? நீ முதல்ல போய் அவளை தடுத்து நிறுத்து. ஜல்தி ஜாவ், சீக்கிரம். சரி, நான் இப்பவே போய் அவளை தடுக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், அவ கையில அம்மன் சிலை இருக்கு. அதனால தான் உங்க அம்மாவால கூட அவளை நெருங்க முடியல. சுன்றையா கியா? முதல்ல அவ கையில இருந்து அதை புடுங்கு. இல்லனா உங்க அம்மாவோட ஆவிய அந்த பொம்மி ஆவி அழிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே அழிஞ்சிருவீங்க. ஓ, இதோ சாமி, இப்பவே எப்படியாவது போய் நான் அவளை தடுக்கிறேன். முடிஞ்சு அவளை நான் கொல்றேன். ये रख। जी महाराज। ராணி, உன்னை என்ன பண்ற பாரு. ச்சே. ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். நான் உனக்கு ஒருத்தியோட போட்டோவும் அவ எங்க வருவாங்கிற லொகேஷனையும் அனுப்புறேன். சரிங்க மேடம், அனுப்புங்க. அந்த பொண்ணை என்ன பண்ணணும் மேடம்? அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. யாரு இவனுங்களா? இறங்குடி. ஏய், கீழே இறங்கு. யார் நீங்களா? கீழே வா. கீழே இறங்குன்றேன்ல. வேடிக்கை பார்த்து மண்டையை உடைச்சிரு வேண்டி. எங்க இருந்துடா கிளம்பி வரீங்க? நானும் ஒவ்வொரு தப்பா பார்த்துனே இருக்கிறேன். சடார் சடார்னு கிளம்பி ஓடி வரீங்க. சாவு. பொம்மி அக்கா வேற துர்சக்தியால பிரச்சனையில இருக்குது. அத்தை முதல்ல காப்பாத்தணும். அதுக்கு அந்த அஸ்திய கடல்ல கரைக்கணும். சீக்கிரம் தண்ணி எடுறோம், எரியுதுடா. நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு இன்னுமா என் மேல உனக்கு கருணை வரல?
நீ மனசு குளிர்ந்துட்ட. எப்படியாவது ராணி கிட்ட அந்த துர்சக்தியோட அஸ்திய கரைக்கணுங்கிற விஷயத்த சொல்லிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ரொம்ப நன்றி ஆத்தா. பொம்மி, இவளை கொன்னா நீ தானா இங்க வருவ. இவளை கொன்னுட்ட உன்னை இங்க வர வைக்கிறேன். நீ பாக்குறியா? பாக்குறியா? வா பொம்மி, வா. உன்னை வர வைக்கதான் அவளை கொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. உன்னை அழிக்கணும்னு நான் வெறியோட காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ அழிச்சடி. நீ என்ன வர வைக்க ராணிய அழிக்கணும்னு நினைச்ச. அதுக்குள்ள நானே உன் முன்னால வந்து நின்னுட்டேன். என்ன நிர்மூலமாக்க நினைச்ச உன்னையும் கொண்டுட்டு தாண்டி நானும் அழிவேன். வாடி, வா. கிடக்குது. அத்தா சொன்ன இடம் இதானே. இங்க வந்து பார்த்தா இம்மா பானை இருக்கு. இம்மா பானையில எந்த பானையில அந்த பிசாசோட அஸ்தி இருக்குதுன்னு தெரியலையே. நமக்கு தேடுற அளவுக்கு அவ்வளவு நேரமும் கிடையாது. ஒவ்வொன்னா சீக்கிரம் திறந்து பாத்துருவோம்.
பொம்மி, இந்த நெருப்பு வளையத்தை தாண்டி உன்னால வெளியே போகவே முடியாது. பாதி சக்தி இருக்கிற உனக்கே இவ்வளவு வெறி இருக்கனா, 2 மந்திரவாதிகள் சேர்ந்து என்ன உருவேற்றி இருக்காங்களே, என்னோட சக்தி எவ்வளவு இருக்கும் இதே இடத்துல அழிக்கிறண்டி. உன்னை மட்டும் இல்லடி, உன்னோட சேர்த்து அந்த ராணி, உன் புருஷன் சித்தார்த், அப்புறம் உன் குடும்பத்தை சேர்ந்த தாத்தா பாட்டின்னு ஒவ்வொருத்தரையும் என் கையால கொல்ல வேண்டி. என் பொம்மி, என்ன பாக்குற? அந்த ராணி கையால என் அஸ்திப்பானை கண்டுபிடிச்சு அத கடல்ல கரைக்க முடியாது. கெட்ட எண்ணம் கொண்டு உங்களுக்கே இவ்ளோ நடக்கும் போது நல்லது மட்டுமே நினைக்கிற எங்களுக்கு அந்த ஆத்தா எப்பவுமே துணை இருப்பாடி. ராணி உன் அஸ்திய கண்டுபிடிச்சு அத கடல்ல கரைச்சு நிர்மூலமாக்குவா, பாக்குறியா? அதையும் பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்தமா அழிய போறடி. இங்க இருந்த எந்த பானையிலயும் அந்த அம்மாவோட அஸ்தி இல்லையே. இந்த தமனா ஒரு கிரிமினல் வேற. இங்கதான் ஆத்தாளோட அஸ்தியை மறைச்சு வச்சிருப்பான்னு தெரியலையே. என்னடா இது? இந்த மயானத்துல இவ்ளோ தூரம் ஓடி வந்துக்கிறோம், எல்லா இடத்துலயும் மண்ணு கெட்டியா தானே இருக்குது, இங்க மட்டும் மண்ணு ஏன் சொத சொதன்னு இருக்குது? யாரோ தோண்டி மூடின மாதிரி இருக்குது. அங்க இருக்கா பாருடா. ஆமாடா, வாங்கடா வாங்கடா வா. ஏய் ஐயோ ஐயோ வரானுங்களே. ஐயோ, இவனுங்க வரத்துக்குள்ள எப்படியாவது இந்த இடத்த தோண்டி அந்த நளினி அம்மாவோட அஸ்தி பானையை எடுத்துடணும்.